எல்லாருக்கும் வணக்கம். ஒரு குட்டி வீடியோ. என்னோட 2வது பையனுக்கு கல்யாணம் வருது. அதுக்கு அவங்க இந்த மாதிரி தான் பத்திரிகை அடிச்சிருக்காங்க, இங்கிலீஷ் பத்திரிகை. இது கவர் திறந்தா போகிறோம், அது குட்டியாக உள்ளேருந்து ஒரு கவர் வரும், அதில் வந்து மேட்ரு அடிச்சிருப்பாங்க. இவ்வளோ தாங்க. ஒரு பிராமண கல்யாணம்னா ஒரு மஞ்சள் பத்திரிகை வேணும். இந்த மாதிரி ஒரு மஞ்சள் பத்திரிகை. இந்த மஞ்சள் பத்திரிகை அடிக்கிறதுக்கு பிரிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக வேண்டி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு போய் எனக்கு ஒரு இது மாதிரி ஒரு பத்திரிகை அடிக்கணும், எவ்வளோ ஆகும் என்னன்னு கேட்டோன்னா, அவன் சார் இந்த மாதிரி ஒரு பத்திரிகையெல்லாம் அடிக்க மாட்டோம், குறைஞ்சது 50-100 தான் அடிப்போம் அப்படின்னாங்க. ஆயிரக்கணக்கில் பைசா கேட்டாங்க. அதனால் வீட்டில் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த சின்னதாக இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷில் அடிக்கிற மாதிரி ஒரு மேட்ரை அடித்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. சரி, இது வந்து நம்ம ஒரு மஞ்சள் பத்திரிகை நம்மளே உண்டாக்கலாமே அப்படின்னு ஃபோனில் வந்து பிக்சர் ஆர்ட்னு ஒன்று இருக்குது. பிக்சர் ஆர்ட் ஒரு அப்ளிகேஷன். அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நான் ஒரு இந்த மாதிரி ஒரு பத்திரிகையை ஃபோட்டோ எடுத்து அதை என்னோடய கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சேன். இது மொபைலில் சேவ் பண்ணி வச்சேன். சேவ் பண்ணிவிட்டு அந்த இதை மேட்ரெல்லாம் இந்த மேட்ரெல்லாம் வேணுமே, அந்த மேட்ரு மாத்திரம் நான் ஒவ்வொன்றா டைப் அடித்து வச்சுருந்தேன். டைப் அடித்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன வேணுமோ அதெல்லாம் டைப் அடித்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து நான் இதே மாதிரி ஜெராக்ஸ் கம்பெனிக்கு போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வேணும், பத்திரிகை வேணும், நீங்கள் இந்த மாதிரி அடித்து தரணும் அப்படின்னு கேட்டேன். அவங்களும் அடித்து தந்தாங்க. அவங்க எப்படி ஒரு பேப்பரில், நாங்கள் ஒரு பேப்பரில் அடிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷில் இந்த மாதிரிலாம் பேப்பர்லாம் அடித்து வச்சுருந்தோம். இது இந்த பக்கம் அடிக்கணும், இது இந்த பக்கம் அடிக்கணும், மொத்தமாக எல்லாம் நேரத்தை எல்லாம் எழுதி வச்சுருந்தேன். எழுதி வச்சு ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணி தாங்க அப்படின்னு. அவன் எப்படி பண்ணணும்னு கேட்டான். அந்த மாதிரி இந்த பத்திரிகை ஒன்று இந்த ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி ஒன்று அடிங்க, அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஷீட் ஒன்று அடிங்க, இந்த மாதிரி ஒரு ஷீட் அடிங்க, ஸ்கேன் பண்ணி மொத்தமாக பிரிண்ட் அவுட் பண்ணி தாங்க அப்படின்னு. உடனே அவர் சரி ஒரு சாதாரண பேப்பரில் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண பேப்பரில் நான் அடித்து கொடுத்ததை அடித்தார். இந்த பக்கம் பேக்கில் அது மாதிரி அடித்து தந்தார். இதை நம்ம வந்து எப்படின்னா, இதை இப்படி மடித்து வச்சுங்களேன். இதை மடித்து மடித்தோன்னா இந்த பக்கம் வந்துடும், இந்த பத்திரிகை இந்த பக்கம் வந்துடும். அதே மாதிரி இது மடித்து வச்சோன்னா இது இந்த பக்கம் வந்துடும். இப்படி வந்துடும். இந்த பக்கத்தில் மற்ற மேட்ரு வந்துடும். இல்லைங்களா? இதே சாதாரண ஒரு பேப்பரில் அடித்து காமிச்சான். சரி இதே அடிங்க புக் பண்ணுங்கள், ஒன்று ஃப்ரெஷ்ஷாக ஒன்று அடித்து தாங்க, எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்னு. அப்போ அவன் சொன்னால், நான் வந்து ஒரு பேப்பரில் பிரிண்ட் அவுட் பண்ணி நல்ல பேப்பரில் நல்ல ஃபோட்டோ பேப்பரில் அடித்து தரேன், எப்படி இருக்குது பாருங்கன்னா. சரி அடித்து தந்தேன். அதான் அந்த லைசன்ஸ், அந்த ஒரு பத்திரிகை. பாருங்கள், என் பையனுக்கு முகூர்த்தம் வந்தாச்சு, கல்யாணம் வந்தாச்சு. தேதி பார்த்தீங்களா, 2/2/25 ஞாயிற்றுக்கிழமை, சுக்லபட்ச சதுர்த்தி தேதி, உத்தரப்புரஷ்டபத நட்சத்திரம், மேஷ லக்கணத்தில், காலம்பரை 11:30லேருந்து 12:20க்குள்ள முகூர்த்தம். எந்த இடத்துலன்னா நம்ம பள்ளிமான் மகாதேவ கஷேத்திரத்தில் நடைபெறுது. கொல்லம் பள்ளிமான் மகாதேவ கஷேத்திரத்தில். இங்கே எல்லோரும் வந்து கல்யாணத்தை கலந்துக்கணும். இந்த பத்திரிகையை நான் தான் தனியாகவே அடித்தேன். ஒரு மொபைலில் தான் அடித்தேன். மொபைலில் அடித்து அதை ஜெராக்ஸ் எம்எல்ல கொடுத்து, நீங்கள் இது மாதிரி ஒரு இது அடித்து தாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவில் வந்து இந்த மாதிரி ஒரு பத்திரிகையில் இந்த மேட்ரை அப்படியே பிக்சர் ஆர்ட்டில் பண்ணேன். அதே மாதிரி இந்த பக்கம் உள்ளதில் இந்த பக்கம் பண்ணேன். பார்த்தீங்களா? அதை இந்த இடத்துல ஒரு தனியாக வச்சு அதை ஒட்டிட்டேன். அப்போ இதை நம்ம அழகாக மடித்தோம்னு வச்சுங்க,
இதை இப்படி ஃபோல்டர் பண்ணோன்னா இதே மாதிரி இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். அதை மடிச்சாச்சுன்னா இந்த பக்கம் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இது இதையும் இந்த மாதிரி ஃபோல்டர் பண்ணி மடிக்கும்போது இது இந்த பக்கம் வந்துடும். என் பையனோட இது ஃபோட்டோ இது வெட்டிங் இன்விடேஷன் அப்படின்னு வந்துடும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை அடித்து பாருங்கள். உங்கள் ஒரு ஃபோட்டோ ஸ்டாப்பில் போய் கஷ்டப்படண்டாம். பிக்சர் ஆர்ட்லேயே பண்ணலாம். பிக்சர் ஆர்ட் ஆனால் பிக்சர் ஆர்ட்டு நம்ம மொபைலில் இருக்குது. மொபைல் அப்ளிகேஷன்லேயே இருக்குது. நீங்கள் அழகாக அதில் போய் உங்களுக்கு அவசியம் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் பண்ணலாம் பிக்சர் ஆர்ட்டில். நானும் இப்படி தான் பண்ணேன். முதல்ல இப்படி ஒரு பத்திரிக்கை தந்துடுவான், அடித்து தந்துடுவான். பின்னால் பாருங்கள் ஒன்றும் இருக்காது. அப்போ இது ரெண்டாவது ஒன்று தருவான். இதை ரெண்டாவது இந்த மாதிரி பத்திரிக்கை மேலே வச்சு ஒட்டி அதே மாதிரி பிரிண்ட் அவுட் பண்ணி தாங்கன்னு இதை ரெண்டே நான் ஒட்டிட்டேன். இதில் ஒட்டிட்டேன். இது ஒட்டினது தான் இந்த பத்திரிக்கை இல்லைங்களா. மொத்தமாக எனக்கு 300 ரூபா தான் ஆச்சு. இதுக்கு போய் உட்காந்து இது பத்திரிக்கை வாசிக்க தானே. சபையில் வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் பொண்ணு வீட்டுக்காரர்களுக்கு ஒன்று, மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு ஒன்று, வாத்தியார் வாசிப்பார். அந்த வாசிக்கிறதுக்கு இந்த ஒரு பத்திரிக்கை போகிறதா, அதனால் இந்த ஒரு பத்திரிக்கை போகிறேன்னு சொல்லி இதை வச்சுட்டோம். மற்றபடி எல்லாருக்கும் கொடுக்கறதுக்குன்னு பார்த்தோம்னா அதுக்கு இந்த பத்திரிக்கை தான். அவங்க அடித்த இங்கிலீஷ் பத்திரிக்கை, இந்த பத்திரிக்கையை அனுப்பிடுவோம். இதை உள்ளே வச்சு இந்த வட்டத்துக்குள்ளே வச்சு அடித்தா அவங்கள வந்துடும், க்ளீனாக வந்துடும் பத்திரிக்கை. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மேட்ரு செய்யணுன்னா போய் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போய் உட்காந்து நங் ஒவ்வொன்றா கொடுத்தா அந்த பண்ணித்தாங்க இதை பண்ணித்தாங்க நான் 50 100 அப்படின்னு சொல்லி 5000 10,000 ரூபா கேட்பான். இந்த பத்திரிகை கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கொடுத்தோம் வச்சுங்களேன். இது என்ன செய்வாங்க? கல்யாணமா எத்தனாம் தேதி? சரி 2ஆம் தேதியா? சரி கல்யாணமா, சரி வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகை என்ன பண்ணுவாங்க, ஒரு மேஜையில் இப்படி போட்டுருவாங்க. அது அப்படியே கிடக்கும். ஒரு வாரத்தில் அந்த பத்திரிகை எங்கேயோ காணாமல் போயிடும். இதுக்கு நம்ம 1000 2000 5000 ரூபா செலவு பண்ணி நம்ம ஏன் கொடுக்கணும்? சிம்பிளான மேட்ரு இது மாதிரி ஒரு பத்திரிக்கை தான் இதெல்லாம். இது மாதிரி ஒன்று அடித்து கொடுத்தா இதையே என்ன பண்ணுவாங்க, கல்யாணமா 2ஆம் தேதியா? சரி அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகை என்ன பண்ணுவோம், வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் சொல்லி இப்படி போட்டுருவாங்க. அது அந்த பத்திரிகை அப்படியே கிடக்கும். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த பத்திரிகையும் காணாமல் போயிடும். ஏதோ நம்ம கும்பலான்னு கூப்பிடணும் இல்லையா கல்யாணத்துக்கு எல்லோரும், வந்து கூப்பிடலையே அப்படிம்பாங்க. இந்த இப்போ ஃபோட்டோவில் நம்ம ஃபோனில் போய் வாங்க பத்திரிகை அடிச்சிருக்கோம், வாங்க கல்யாணத்துக்கு வேணாக்க நேரில் வரலையே அப்படின்னு குத்தம்லாம் சொல்லுவாங்க. அது எதுக்கு, சரி நேரில் போனால் அந்த பத்திரிகை கொடுத்துடலாம் அப்படின்னு சிம்பிளாக ஒரு 50 100 பத்திரிகை அடித்தோம், எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி வாய்ப்பு பண்ணிட்டோம். இதை பற்றிலாம் இந்த மாதிரி பத்திரிகை அடித்தாச்சு. நீட்டாக இது வேலை கம்மி தான். ஒரு கவருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பேப்பர் போட்டு பண்ணியாச்சு. ஒரு சூப்பராகி போச்சு. எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்துடுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டாடா.